இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொழி போரின் நடுவிலே திரும்ப ஒரு பிரச்சனை உருவாகிறது. சமூக ஆர்வலர் திருமுருகன் காந்தி முன்னேறி வந்து அவரா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். அவர் கூட சில பேர் இருந்தார்கள். அவர்கள் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் போய் தன்னுடைய எதிர்ப்பை ஹிந்தியெல்லாம் அழிச்சிட்டு அவர் தெரிவித்தார். இது ஒரு போராட்டமா, இல்லை இது ஒரு அமைப்பா, இல்லை இது ஒரு மொழி போரின் நடுவிலே நடக்கிற ஒரு சதியா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது பல வருடமாக நடத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கி உலகம் மாறிவிட்டது. இன்றைக்கி நம்ம ஏதோ பெரிய பாதையில் நகர்ந்து போயிட்டுருக்கிறோம். இதுக்கு நடுவில் திரும்ப இந்த மொழி போர், திரும்ப இந்த மொழி வச்சு அரசியல், இது தேவைதானா? இன்றைக்கு யூபி மாகாணத்தில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் யூபியில் சில பகுதிகளில் வந்து தமிழ் மொழியில் நம்மளை கௌரவித்த செய்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் பார்க்குறீங்களா? அவர் பார்த்தா தன்னோட ரோடு பேர் வந்து தமிழில் எழுதுகிறாரு. ரோடு பேர் வந்து தமிழ் மொழியில் எழுதி தமிழர்களை பெரிய கௌரிக்க பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து தமிழர்கள் வந்துட்டு போன இடம்னு அவரே சொல்லுகிறார். இப்படி போன்ற இருக்கும் போது ஏன் இந்த மொழிப்போர்? ஏன் நமக்குள்ளே இந்த மொழிப்போர்? அவர்கள் டைரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடாது சொல்கிறது நீங்கள் யார்? தமிழ் பகுதி, தமிழர் பகுதின்னு சொல்கிறீங்களே, அப்போ தில்லி எங்கள் தில்லியா? பாம்பே எங்கள் தில்லியா? மராட்டியா எங்கள் தில்லியா? இது வந்து நீங்கள் சொல்லி நம்மளை திருபாதனைக்கு கொண்டு போகாதீங்க. திருமுருகன் காந்தி வந்து இந்த மாதிரி அரசியல், சில்லற அரசியல் செய்யறதுல நம்பர் 1 இருக்கார். ஆனால் அவருக்கு இது வந்து சரியாக சூட் ஆகாத ஒரு அரசியல் தான். ஏன்னா எப்போல்லாம் பிரதமர் மோடி இந்த மண்ணுக்கு வராரோ அப்போல்லாம் திருமுருகன் காந்தி செய்கிற செயல் வந்து பார்த்தா யார்கிட்டையும் 200 வாங்கிட்டு வந்து செய்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பின்னணி யார்? இதில் செய்ய வைக்கிறது யார்? இதெல்லாம் எப்போ நம்ம ஆட்சி வரோமோ அப்போ கரெக்டாக காமிக்கப்படும். யார் இதுக்கு காரணமாக இருக்கிறா அவங்களுக்கு தண்டனை வாங்கிப்படும்.